அடுத்தது இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நம்மளோட சமூகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் ஒன்றைக்கு என்னென்னு சொன்னால் டிசம்பர் மாதம் முதலாம் மாதம் என்று சொல்லி வந்தாலே அதிகமான நர்சரி ஃபங்க்ஷனில் என்ன செய்யும் நடக்கும். அதுபோல் குர்ஆன் மதரசாக்களில் அதுபோன்று இன்னொரு நிறுவனங்களில் ஃபங்க்ஷன்கள் கடைசியாக அந்த வருட இறுதியில் நடக்கும். இதில் என்ன விஷயம் நடக்குது என்று சொன்னால், இந்த நர்சரி பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சி செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆம்பளை புள்ளை பொம்பளை புள்ளோட வேடம் தரிக்கிற, அதுபோன்று ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையிட வேடம் தரிக்கிற என்கிற ஒரு விஷயம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை சபித்தார்கள், இதை தடுத்தார்கள். புகாரியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. எப்படின்னு சொன்னால், ஆண் போன்று வேடமிடும் பெண்களையும் பெண் போன்று வேடமிடும் ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று சொல்லி புகாரியிலையும் திருமிதிலையும் ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸின் பிரகாரம் பார்ப்போமேயானால், நம்முடைய பிள்ளைகள் நம்ம மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும். சின்ன பருவத்திலிருந்தே நம்மளோட பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தும் நம்மளோட சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி விட்டோமாக இருந்தால் அது காலாகாலமாக அப்படியோ வந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னமும் மேல்மிச்சமாக போய் நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள் கூட இந்த நாடகங்கள் நடிக்கிறது அப்படி இப்படி என்று சொல்லி வேடம் தரிக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர் இதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேசிக்லே இருந்தே என்ன செய்யணும், இது தவறான ஒரு விஷயம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த ஒரு விஷயம். இதையும் விட மேலதிகமாக அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ் பெண்ணுடைய ஆடை அணியும் ஆணையும் ஆணுடைய ஆடை அணியும் பெண்ணையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லி அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீசன் நமக்கு தெரியும், அதிகமான நர்சரி ஃபங்க்ஷன்கள் நடக்கக்கூடிய சீசன். இதில் வினோத உடை அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்கும். நாம் அந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் நாம் இந்த மாறு வேடம் அணிதல், ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் அணிதல் என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எனவே இதை விட்டும் எமது பிள்ளைகளை தெரிந்து நடக்க பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும், முழு முயற்சியோடு செயற்பட்டு இதை பிள்ளைகளிடமிருந்து தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக எம்மை அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும்.